கும்மாயம் மாவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கும்மாயம், கூழ், ஆடிக்கூழ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு. இதுதான் அளவு. 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்பு பச்சரிசி. 4:1:1 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. 4 எடுத்திங்கன்னா இதில் 1 அதில் 1 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் வீட்டிலையே வறுத்து மிக்சியில் அரைச்சிடலாம். நிறைய வேணும்னா வறுத்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி ஜலிச்சு வாங்கி வச்சுக்கலாம். 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து உளுந்து, பாசிப்பருப்பு இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வறுத்துடலாம். இப்போ பேன் எடுத்துகிட்டு அதை காய வச்சுக்கலாம். பேனில் முதல்ல உளுந்தை போட்டுடலாம். உளுந்து போட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயில் ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும். இது இட்லி பொடிக்கு மாதிரி அதிகமாக செவக்க வேக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக, அதாவது கோல்டன் எல்லோ கலரில் அப்படி ஒரே மாதிரி வரும்போது எடுத்துடணும். அது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி வறுபடும். தீ அளவாக வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் ஒரே மாதிரி மாறிட்டே வருது. இப்போ நல்லா மஞ்சள் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை மாற்றிட்டு பாசிப்பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகணும். அதனால் இதையும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கோல்டன் எல்லோ வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பச்சரிசியை வறுத்துடலாம். பச்சரிசி வந்து உங்களுக்கு கலர் ரொம்ப மாற வேண்டாம். ஒயிட்டாக அப்படியே பொரிஞ்சு வர பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதுல வறுத்துட்டு இது 3ஐயும் ஆற வச்சிடலாம். இது நம்ம வீட்லேயும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரே மாதிரி வறுப்பட்டிருக்கு. உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே அழகாக வந்திருக்கா. இப்படி இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும். இது வீட்டில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு இது நல்லா பக்குவமாக அரைச்சி கிடைக்கும். காரைக்குடி பக்குவத்தில் அதுலேயும் வாங்கிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவை அரைச்சி ஜலிச்சுட்டு இன்னொரு தடவை கூட அரைக்கலாம். நல்லா நைஸ் ஜலடையில் ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு உங்களுக்கு குருணையாக தெரிஞ்சதுன்னா இன்னொரு தடவை கூட போட்டு அரைச்சிட்டு இதுனோன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இது நெத்தியில் இட்டால் அப்படியே சந்தனம் மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பாருங்கள், கப்பி நிற்கவே இல்லை, குருணையே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இறங்கிடுச்சு ஜல்லடையில். இதை எடுத்து ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வேணுங்கும் போது செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. செட்டிநாட் ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.